தேசமே உயிர்த்து எழு. குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும், ஒரு மொழி வாரி ஆரம்பிக்கணும், நாடு முழுக்க இருக்கணும். ஒரு சகோதரத்துவம் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவு முறை வெளிநாட்டுக்கிட்ட எப்படி ஒரு சகோதரத்துவம் இருக்கணும் அப்படியேப்பட்ட சொன்ன பாபா சாஹிப் அந்த வழியில வந்ததுனாலதான் இன்னைக்கு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி இன்னைக்கு ஒரு மாநாடா ஒரு சகோதரத்துவமா இருக்கும். அதனால இந்த வழி காட்டுறது பாபா சாஹிப் அம்பேத்கர் யார பின்பற்ற சொல்றாரு. இன்னைக்கு அந்த வழி எந்த வழின்னா நம்மளுடைய தேசிய தலைவர் பகன்ஜி தலைமையில தான் இந்த வழியில போனதா இந்த மூணுக்கு அடிக்கிறது. நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சுதந்திரமா ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ஈக்குவாலிட்டியே கிடையாது. ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி இருக்குன்னா ஈக்குவாலிட்டி கிடையாது. ரோஹித் விமலா அந்த குழந்தை PhD படிச்சிருக்கான், அந்த தம்பி சூசைட் பண்றாங்க. ஒரு குழந்தை அனிதா சூசைட் பண்றாங்க. ஒரு காலத்துல கல்விங்கும் போது 10th ஃபெயில் ஆயிட்டான், +2 ஃபெயில் ஆயிட்டான், சூசைட் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு 1176 மார்க் எடுத்து மருத்துவத்துல மெரிட்ல அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட இன்னைக்கு சூசைட் பண்ணுது. அப்போ இன்னைக்கு ஒரு கல்வியில ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னா ஈக்குவாலிட்டியே கிடையாது. நீ எல்லா அரசியல் கட்சியும் பார்க்கும்போது கரப்ஷன் கரப்ஷன் கரப்ஷன்றாங்க. கரப்ஷன் என்ன கரப்ஷன் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எஜுகேஷன் கரப்ஷன் ஆயிடுது, எம்ப்ளாய்மெண்ட் கரப்ஷன் ஆயிடுது. இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு குடியரசு நாள் ஆகி ஒரு சட்ட நடைமுறை பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள், மைனாரிட்டி மக்கள், SC/ST மக்களுக்கு இந்த எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இது ரெண்டு தான் கிடைச்சது. இந்த ரெண்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அது காங்கிரஸ் வேலை திட்டம் இருந்தாலும் சரி, அது BJP வேலை திட்டம் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே கொள்கையா இருக்குது. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் நாள், சட்டத்துடைய நாள், இன்னைக்கு BSP பைலா எது, இன்னைக்கு கட்சியோட பைலா எதுனா கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுடைய பைலா. இன்னைக்கு BSP தேர்தல் அறிக்கை எதுனா கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த நாள்ல இன்னைக்கு ஒன்று கூடி இன்னைக்கு தேசிய தலைவருடைய வெகுஞ்சியுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாநாடு நடத்தி கொடுத்த அனைத்து 4 மாநிலத்தை சேர்ந்த சொந்தங்களுக்கு, சகோதரர்களுக்கு மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம்.